Welcome to Great Krigalan Magic Show. போலாண்டா. பார்த்துப்போம் வா. டீம் லீடர் டீம் லீடர். ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? யாரோ பேசுற குரல் கேட்டுச்சு. ஏய், ஒரு பாட்டு சவுண்ட் மட்டும் கேட்டுச்சா இல்லையா? ஏய், ஏதோ பாட்டு சவுண்ட் மட்டும் கேட்டுச்சா? ஏய், ஏதோ பாட்டு சவுண்ட் மட்டும் கேட்டுச்சுடா. சொல்றேன்லடா, ஏதோ கேக்குதுடா மாப்பிள்ள. ஏய் ஏய் சொல்லடா. ஏய் ஜஸ்டா கதவுடா நல்லா படுறா. ஏய் இங்க வா, இப்படி போயிடும். இப்படியே போயிடும். சேஃப் இல்லை, இப்படி போகிறது தான் சேஃப். இப்போ வீட்டுக்குள்ளே போனாலும் என்ன பண்ணுவ? நல்லா பாரு. யாரும் இல்லை மாப்பிள்ள, அக்கம் பக்கத்தில் ஃபுல்லாக வீடு மாப்பிள்ள, அவங்க பேசுவாங்க. அது இல்லை. ஏய் மரம் எப்படிடா நேற்று இருந்தது, நல்லா இருந்தது, இப்போ எப்படிடா இப்படி விழுந்துருக்கு? சரி வா, அதை கவனி ஃபர்ஸ்ட், அதை எடு. ஒரு ஆள் வீடியோ எடுத்து நான் போறேன். ஏய் சரி போ. ஏய் மாப்பிள்ள, நான் பின்னாடி பார்த்துக்கிறேன், நீ முன்னாடி போ. நீ முன்னாடி போ. வா பார்த்துக்கோ. எவனா பார்த்துக்கோ. 3 பேரும் கொஞ்சம் க்ளோஸாகவே இருப்போம்டா. ஏய் மரம் எப்படிடா விழுந்துச்சு? அதான்டா நான் யோசிக்கிறேன். மாப்பிள்ள இங்கே வா, டக்குன்னு வா. ஏய் ஏய் வார்த்தை பிரசாத. வெட்டின மாட்டம் இல்லை, புட்டிங்க இருந்த மாட்டம் இருக்கு. நல்லா இருக்கு. இங்கே போய் கொம்பு, அதே கொம்பு அந்த இடத்துல புட்டிச்சு இழுத்துருக்காங்க. ஏதோ ஒரு பூஜை கன்ஃபார்ம் நடந்துருக்கீங்க. ஒரு மாலை சரிடா, ஏதோ பார்த்துக்கலாம். பார்ப்போம். ஹை காய்ஸ், இப்போ நம்ம வந்திருக்கிறது இன்னொன்று வீட்டுக்கு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். வாங்க நம்ம போகலாம் உள்ள. பார்த்து. ஹை காய்ஸ், இப்போ நம்ம வந்திருக்கிறது இன்னொன்று வீட்டுக்கு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். வாங்க நம்ம போகலாம் உள்ள. இங்கே வந்த இடத்த உடனே உள்ளக்க ஒரு ரூம் இருக்கு. ரூமில் ஃபுல்லாகவே ரொம்ப சேஞ்சிங்காக கிடக்குது. ஃபுல்லாகவே மாதிரி டெஸ்ட்ராய் ஃபுல்லாகவே கிடக்குது, மேலே கீழே எல்லாம். அப்புறம் இங்கே ஒரு ரூம் இருக்கு. ஒரு ஸ்டோர் மாதிரி. வெயிட் பண்ணு போகிறேன். ரொம்ப இதாக இருக்குல்ல வீடு.
ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். கைஸ் வந்து ஒரு முறை மாதிரி சத்தம் கேட்குது. சமயத்தில் எதாவது தூக்கிலாம் போடுற மாதிரி இருக்கேன். நாங்கள் ஃபுல்லாக சர்ச் பண்ணிகிட்ருக்கோங்க. நம்ம அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போய் வெளியில் பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குன்ட்டு. ஃபுல்லாக தண்ணியாக இருக்குடா உள்ளக்கு ஃபுல்லாக. இந்த மழை சேகரிப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்குமாப்புல. ரைட்டு நதிரி, நீ உள்ளே போறியா? நான் அப்படியே கேமரா அப்படியே பின்னாடியே வரேன். ஓ போறியா? ஏய் என்ன டோர் லாக்கா? மேலே கீழே ஏதாச்சும் யாருமே இல்லைடா. யாருமே இல்லை. ரைட்ரா, சரி ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட் இது ஃபஸ்ட் அட்டாக்கு. ஃபஸ்ட் அட்டாக்கா ரைஸ்? வந்த உடனே ஃபஸ்ட் அட்டாக். நாங்கள் அப்போலேருந்தே நினச்சிட்டு இருந்தோம். ஏதோ ஒன்று சத்தம் கேட்டுட்ருக்கேன் நினச்சோம். கரெக்டாக ஏய் கொலுசு சத்தம் ஏய் அந்த கதை சாரி வர மாப்பிள்ள ஓடுறான். பொறுமையா நதிரி வண்டியா கிரைம்ஸ். இப்போ நம்ம வந்திருக்க ஸ்பாட்டு தான் ஒரு மிஸ்டீரியஸான கேஸ் நடந்த இடம். இந்த இடத்த அதிகமாக யாருமே கவர் பண்ணல, ஏன்னா இது ரொம்ப அபாண்டட் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ நம்ம வந்திருக்க இடம் பேர் ஒரு லாஜோ இல்லை ஒரு ஏதோ ஒரு இல்லீகலாக யூஸ் பண்ண ஹவுஸ். இந்த ஏரியாவில் விசாரித்து பார்த்தம்போது இந்த வீடை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு எக்ஸ் ஆர்மி, அதாவது 1998 2000 ஓகேவா, அந்த டயத்தில் எக்ஸ் ஆர்மி இந்த ஹவுஸை தன்னோட சுய பயன்பாட்டுக்காண்டி, அதாவது பெண்களோட என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வச்சுருந்தாங்க இந்த பர்டிகுலர் பிளேஸை. அப்படி இருக்கும்போது அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த இடத்த பராமரிக்க யாருமே இல்லை. இந்த இடத்த பராமரிக்க யாரும் இல்லாதனால உங்களுக்கே தெரியும், இந்த இடம் அபண்ட் ஆயிடுச்சு, காலி இடம் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்த கதை சத்தம் இந்த இடத்த தப்பாக, அதாவது சரக்கடிக்க, மற்ற பெண்களோட மற்றவங்க இது பண்ண எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இருக்கும்போது இங்கே நடந்த ஒரு சம்பவம் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதாவது கரெக்டாக ஒரு புதன்கிழமை 2022 அம்மு அப்படின்னு ஒரு அக்கா. என்ன சத்தம் கிடைச்சா? அம்முன்னு ஒரு அக்கா. அவங்க தன்னோட வேலையை முடிச்சுட்டு கரெக்டாக ராத்திரி 11 மணி இருக்கும்போது தனியாக நடந்துருக்காங்க. அப்போ 3 நண்பர்கள், அதில் 2 பேர் ஃபுல் போதை, இன்னொருத்தவன் அரை போதை. அவன் இந்த அக்கா நடந்து வரதை பார்த்துட்டு அவங்களுக்கு தவறான எண்ணங்களை, மற்ற 2 பேருக்கும் தவறான எண்ணத்தை ஊட்டி விட்டு அவங்கள விருதாக்கி அந்த அக்கா கடத்தில் இந்த வீட்டில் வச்சு, அதாவது அவங்க வீடு பக்கத்து அப்பார்ட்மெண்ட் தான், அவங்க வேலைக்கு நடந்து போய்ட்டு இருக்கும்போது தான் இந்த வீட்டுக்கு தூக்கிட்டு வந்திருக்காங்க.
தூக்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் தான் தப்பாக எடுத்துட்டாங்க. அது எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அதை கேட்டோடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்படி ஒரு கொடூரம்னு பாருங்கள். எவ்வளோ ஒரு விதமான விஷயம். அவங்க தூக்கிட்டு இந்த வீட்டை சுற்றி ஓடிருக்காங்க. அவங்க எப்படி சொல்கிறேன், அப்போலாம் இந்த வீட்டில் வந்து எல்லாமே உடஞ்சிருக்காது, எல்லாமே லாக்கு, ஓகேவா. அது வந்து எல்லா ஜன்னலும் மூடி அவங்கள வந்து இங்கே கத்துறாங்கன்னு சொல்லிட்டு மாடிக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள்ட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்க. தப்பாக நடந்து மட்டும் இல்லாமல் அந்த ஆல்ரெடி அதை செதறிட்டாங்க. அவங்கள ஆல்ரெடி ஏதோ அவ்வளோ வழியை அனுபவிச்சிட்டாங்க. அந்த அக்காவை கதற வெளியே இருக்க வேப்ப மரத்தில் தூக்கு போட்டு வச்சிட்டாங்க. தூக்கு போட்டு வச்சிட்டாங்க. அப்படி அப்படி இருக்கும்போது பாருங்கள், எங்களுக்கு எல்லாமே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது அடுத்து அந்த 3 பேரை விசாரிக்கும் போது தான் அதில் ஒருத்தவன் பேர் மட்டும்தான் போலீஸ்லேருந்து லீக் ஆகிருக்கு. ஒருத்தவன் பேர் சுரேஷ். அதில் ஒருத்தவன் பேர் தான் சுரேஷ். இப்போ கேட்ட சத்தம் இதெல்லாம் பார்த்து நாங்கள் பயப்பட போகிறதில்ல. என்ன இருக்குன்னு போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜாலியாக பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம். வாங்க, டெட்லி கிரைம்ஸ். ஆமாம்ல, போயிடுவோம். எல்லாரும் இருக்காங்கல்ல. சரி, நம்ம போமா. போவோம். கேமரா ரோலிங் மேலே போயிடலாம். போயிடலாம். ஓகே காய்ஸ், நம்ம மேலே போமா. என்னடா அது? ஏய், எழும்புடா. ஆமாம் மாப்பிள்ள. டே அங்கே கொம்பு வந்துச்சுடா மாப்பிள்ள. இல்லை மாப்பிள்ள, இது 2வது அட்டம்ப்ட் நம்ம மேலே. இல்லை, இது 2வது அட்டம்ப்ட்டு. கீழே என்னன்னா எலும்பு இருக்குது, அங்கே என்னன்னா வெளியில் கொம்பு இருக்குது, ரக்கை இருக்குது. அவத்தான். நம்ம வீடியோ முடிச்சு போமா பேசாம. இது வேணாம், போட்டோம். இது வேணான்றேன். ஏன் போட்டுக்கிட்டுன்றேன். வேணாடா. வேணாடா. மாப்பிள்ள, நான் வெளில கொம்பு உள்ள வந்து பின்னாடிங்க. இல்லை மாப்பிள்ள, இது 2வது அட்டம்ப்ட் நம்ம மேலே. இல்லை, இது 2வது அட்டம்ப்ட்டு. கீழே என்னன்னா எலும்பு இருக்கு, அங்கே என்னன்னா கொம்பு இருக்கு, கோழி இறகு. நம்ம வீடியோ முடிச்சுக்கோங்க. முடிச்சு பிஸ்குவா. மாப்பிள்ள, இங்கே பாரு மாப்பிள்ள. இங்கே பாரு மாப்பிள்ள. என்னது மாப்பிள்ள? பூஜையா? ஏதோ பூஜை பண்ணியிருக்காங்க மாப்பிள்ள. நேற்று இந்த சாரியை பார்த்து தான் ரொம்ப பயந்து, அதுவும் இல்லாமல் சத்தம் மேலே தான் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து அப்படியே மேலே போவோம். வந்தாச்சா? ஓகே. ஆக்சுவலி இங்கே 2 டோர் இருக்குது. அந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்து அடுத்த இங்கே பார்த்தோம். இப்போ இந்த சைடு அப்படியே போவோம். ஏன்னா இங்கே தான் கதவுலாம் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இது 2வது தடவை. அங்கே அந்த கதவு சாத்திச்சு. இப்போ இங்கே யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் இங்கே இருக்கீங்களா? ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? ஆச்சு. ஹலோ, அரைச்சிக்கிங்களா?
அவ்வளோதான். இந்த அக்கா நம்மளை விடவே மாட்டேங்கிறாங்க, உள்ளக்கே விட மாட்டேங்கிறாங்க. நம்ம அப்படியே கிளம்பிடுவோம் காய்ஸ். ஃபுல்லாகவே இங்கே ஃபுல்லாக சத்தமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. நான் இல்லை ரிஸ்க் எடுத்து வந்துட்டோம். அவ்வளோதான் காய்ஸ், வாங்க போகலாம். அவ்வளோதான் 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 முடிச்சிட்டாங்க. எப்போ எப்போ டே 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 ஏ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு போ. ஐயோ வேஸ்ட்டுடா.